ஆண்டவர் வெளி தோற்றத்தை எல்லாம் பார்க்கல, உள் அலங்காரத்தை பார்க்கிறாருன்னு சொல்றாங்க. ஆமாங்க, அதான் அகத்துல ஒரு அழகு இருக்குன்னா அது முகத்துல தெரியும். இப்ப ஒருத்தவங்க மன கஷ்டத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க வேண்டாம், அப்படித்தானே? நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கா, கஷ்டம் இருக்கான்னு அவங்க முகமே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு காட்டி கொடுத்துரும். அதே போல நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம உள் பிரகாரம், அதான் நான் சொல்றேனே, உள் பிரகாரம் இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா வெளியிலே தெரிஞ்சிடும். ஓ, இவங்க பரிசுத்தமா வாழ்றாங்க, இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிரும். அப்படித்தானே? இது இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, ஐயோ அது இருதயத்துலதான் ஆண்டவர் பரிசுத்தத்தை பார்க்கிறாரு, வெளியில எல்லாம் நம்ம ஆண்டவர் வெளியரங்கத்தெல்லாம் பார்க்கல அப்படின்னு. கர்த்தர் அலங்காரத்தையும் பார்க்கிறார், உன் சரீரமும் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாட்கள்ல அநேகருக்கு சரீரமெல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டாங்க. இன்னைக்கு ஆத்துமா தூய்மையா, உன் ஆத்துமா தூய்மையா இருந்த உன் சரீரமும் தூய்மை ஆயிருமே.